சுங்கம் சார்ந்த விடயமாக இருக்கலாம், இது கலால் சார்ந்த விடயமாக இருக்கலாம், இது வருமான வரி சார்ந்த விடயமாக இருக்கலாம். இன்னொரு புறத்தில் நமது ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம், சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்ட நமது சுற்றுலா பயணிகளின் வருகை சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம், அதன் மூலமாக நாங்கள் ஈட்டிக்கொண்ட வருமானமாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்நிய செலாவணியாக இருக்கலாம். இவ்வாறு அனைத்து விதமான விடயங்களிலும் நாங்கள் எதிர்பார்த்த இலக்கையும் கூட நாங்கள் வேகமாக நாங்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. இது நாங்கள் முன்வைக்கும் தரவுகளின் அடிப்படையிலே நாங்கள் சொல்கின்றோம். அது போன்று நேற்றைய முந்தைய தினமோ ஒரு அறிக்கை ஒன்று வெளிவிடப்பட்டிருந்தது. இந்த உலகத்தில் இருக்கின்ற நாடுகளின் பட்டியலிலே ஊழல் மோசடி அடிப்படையிலே அந்த நாடுகள் ஒரு பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அதிலே நாங்கள் இருந்த இடத்தையும் கூட நாங்கள் முன்னேற்றகரமாக 12 நாடுகளை தாண்டி நாங்கள் மேலே சென்றிருக்கின்றோம். இதன் விளக்கம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஊழல் மோசடி படிப்படியாக இந்த நாட்டில் குறைந்து கொண்டு வருகின்றது என்பதுதான் இதன் அர்த்தம். இதனை நாங்கள் உண்மையிலே சரியாக நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற சவால் இந்த கிராமிய வறுமை. இந்த கிராமிய வறுமையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கிராமிய வறுமை பல்வேறு தரப்பட்ட விடயங்களோடு தொடர்பட்டிருக்கின்றது. ஒரு புறம் இந்த கிராமிய வறுமைக்கும் கல்வியின்மைக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. இன்னொரு புறத்தில் இந்த கிராமிய வறுமைக்கும் குற்றங்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. காலமா ஒரு 9:30 மணிக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்று பார்த்தோம் என்று சொன்னால், அந்த நீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்ற நபர்களின் பொருளாதார பின்னணியை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அதி பெரும்பான்மையானோர் வறியவர். ஆகவே இந்த வறுமைக்கும் குற்றச் செயல்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கின்றது. இது நான் சொல்லவில்லை, இது பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஆய்வுகள் மூலமாக, அறிக்கைகள் மூலமாக சமர்ப்பிக்கப்பட்ட முடியும். ஆகவே நாங்கள் இப்பொழுது தேசிய ரீதியான 4 வேலை திட்டங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். ஒன்று உங்களுக்கு தெரியும், கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம். சமூக ரீதியாக, சிந்தனா ரீதியாக, அதுபோன்ற சுற்றுச்சூழல் என்ற அடிப்படையிலே நாங்கள் மிகவும் ஒரு தூய்மையான ஒரு நாட்டினை நாங்கள் உருவாக்க நாங்கள் விரும்புகின்றோம். அதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆகவே அந்த விடயத்தையும் நாங்கள் வேகமாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இன்னொரு புறத்தில் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே டிஜிட்டல் மயமாக்கல், கணனி மயமாக்கல், டிஜிட்டல் மயமாக்கல் என்று சொல்லப்படுகின்ற விடயம் மிகவும் ஒரு முக்கியமானது. இந்த நாடுகள், உலக நாடுகள் மிகவும் வேகமான பாதையிலே சென்று கொண்டிருந்த வேளையிலே நாங்கள் செல்வதிலே கடந்த காலங்களில் தடைகள் காணப்பட்டன. ஆனால் தற்பொழுது இருந்த எல்லா விதமான தடைகளும் நீக்கப்பட்டு நாங்கள் தற்பொழுது டிஜிட்டல் மயமாக்கலினை நாங்கள் மிகவும் வேகமாக நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இதன் மூலமாக நாங்கள் பல்வேறு தரப்பட்ட விடயங்களை, பல்வேறு தரப்பட்ட இலக்குகளை இலகுவாக அடையக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை தொடர்பான விடயத்தினையும் நாங்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நாங்கள் முன்வைத்து நாங்கள் தொடர்பான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். அது சரியான வகையில் ஆரம்பிக்கப்படும் பட்சத்தில் ஏனைய விடயங்கள், காணிகளாக இருக்கலாம், இந்த நமக்கு கிடைக்கின்ற இந்த இவ்வாறான இந்த சலுகைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், எல்லா விதமான விடயங்களையும் நாங்கள் இலகுவாக நாங்கள் மேற்கொண்டு செல்ல முடியும். இந்த காணிகள், வீட்டு திட்டம், அது போன்ற பல்வேறு தரப்பட்ட விடயங்களை நாங்கள் இலகுவாக நாங்கள் கணினிமயமாக்கல் மூலமாக, டிஜிட்டல் மயமாக்கல் மூலமாக நாங்கள் இலகுவாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், செய்து கொள்ள முடியும். ஆகவே அதனை நாங்கள் மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.